வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு சூப்பரான பிஸ்கெட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸை குறைவான பொருட்களை வச்சு டேஸ்டியான பிஸ்கெட் எப்படி ரொம்ப சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ ப்ரிப்பரேஷனை பார்ப்போம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் ஜீனி, 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இன்றைக்கி நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கோம். இது வந்து சமையல் சோடா கிடையாது. இது பேக் செய்கிறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. இது நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா பிஸ்கெட் வந்து நல்லா சாஃப்டாக மொறுன்னு வரதுக்காக சேர்த்துருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிக்குவோம். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி அப்படியே ஊற வச்சுக்குவோம். 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையில் லைட்டாக மாவை தூவி ஸ்ப்ரெட் பண்ணிக்குவோம். ரெடி பண்ணி வச்ச மாவை சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சிக்குவோம். சப்பாத்தி மாதிரி சாஃப்டாக தேய்க்க வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக கனமாகவே தேய்ச்சிக்குவோம். அப்போ தான் பொரிச்சு எடுக்கும்போது சாப்பிட்றதுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ஒல்லியாக தேய்ச்சிட்டிங்கன்னா சிப்ஸ் மாதிரி ஆகிடும், கடிச்சு சாப்பிட கல் மாதிரி ஆகிடும். நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ இந்த ஓரங்களை கட் பண்ணி ஸ்கொயர் ஷேப்க்கு கொண்டு வந்துடுவோம். இதை இப்போ சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி சதுரமாக கட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி ஒரு டூத்பிக் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு குச்சியை வச்சு பிஸ்கெட்டில் ஹோல்ஸ் போட்டுக்குவோம். இந்த ஹோல்ஸ் தான் நம்ம பிஸ்கெட்டுக்கு 50-50 பிஸ்கெட் லுக்கு தரதோட சீக்கிரமாக வேகவும் ஹெல்ப் பண்ணும். பாருங்க, ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வந்து கனமாக இருக்கணும். பிஸ்கெட்டோட கார்னர்லாம் நல்லா ஷார்ப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தட்டி ரெடி பண்ணிக்குவோம். ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்குவோம். ஆயில் சூடாகவும் ரெடி பண்ணி வச்ச பிஸ்கெட்டை ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்குவோம். பிஸ்கெட் ஃப்ரை ஆகும்போது ஒவ்வொன்றா எண்ணெய் மேலே மிதக்க ஆரம்பிக்கும். கொதிக்கிற நுரையெல்லாம் அடங்கி ஒரு பக்கம் ஃப்ரை ஆகவும் திருப்பி விட்டு இன்னொரு பக்கம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்குவோம். பாருங்க, 2 பக்கம் நல்லா ஃப்ரை ஆகி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பிஸ்கெட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். அவ்வளோதாங்க, சூப்பரான 50-50 பிஸ்கெட் ரெடி. இது பார்க்க அழகா 50-50 பிஸ்கெட் மாதிரி நல்லா முறுமுறுன்னு இருக்கு. ஆனால் டேஸ்ட்டு சால்ட்டும் ஸ்வீட்டும் கலந்த இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குது. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு டீயோட சர்வ் பண்ணுறதுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸ். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம கிச்சன் லவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்பேன். தேங்க்யூ.